இப்போ பாருங்க, இந்த காஜு கத்லிக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு, அதாவது இதுக்கு மெயினாக தேவையே அதாவது கஷ்யூ நட், கஜு என்று சொல்லுவாங்க. கஷ்யூ நட் தேவை. கஷ்யூ நட் 300 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். கஷ்யூ நட் 300 கிராம், அதோட எங்களுக்கு சீனி அதாவது சுகர், சுகர் வந்து 275 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், இல்லாட்டி வெனிலா யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக நெய். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. இது ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட் நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. 300 கிராம் கஷ்யூ நட், அதை விட 275 கிராம் சீனி, அதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நெய், ரோஸ் எசன்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமண்டா போடலாம், இல்லாட்டி விடுங்க. அதோட வந்து இந்த கஷ்யூ நட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, அடுப்பில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஆக ரோஸ்ட் பண்ணாதீங்க, சூடு பொறுக்கிற இது கையில் சூடு வரணும், கையில் தொட்டால் சூடு படணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் வந்து ஆற விட்டுட்டு அரைச்சி நாங்கள் பொடி பண்ணி எடுக்கணும். இதை நாங்கள் ரெடி பண்ணுவோம். வாங்க, நாங்கள் வந்து இந்த கஜுவை கொஞ்சம் இந்த பேனில் போட்டு லைட்டாக இப்படி தொடுற நேரம் இதுக்கு சூடு வரணும். சூடு வர்ற அளவுக்கு அந்த என்ன சொல்கிறது, வறுத்து விட்டுறாதீங்க, சும்மா லைட்டாக. ஏன்னா பொடி பண்ணுறதுக்காக அதை வந்து நாங்கள் வந்து லைட்டாக அந்த சூடு வர்ற அளவுக்கு. பிறகு என்ன செய்யணும், நாங்கள் சூடு வர அளவுக்கு இந்த கஜு அதாவது கஷ்யூ நட்டை வந்து நாங்கள் வந்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஆற விட்டுட்டு தான் அரைக்கணும். நீங்கள் ஆற விட்டுட்டு தான் அரைக்க வேணும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது அந்த இந்த என்ன சொல்கிறது, சூட்டோட செய்திங்கன்னா ஒரு விதமாக வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே கசிஞ்சு வந்துடும். அதால் ஆற விட்டுட்டு அரைங்க. இப்போ நாங்கள் ரோஸ்ட் பண்ணின இந்த கஷ்யூ நட்டை அதாவது கஜுவை நாங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கொண்டு வருவோம். அதாவது நீங்கள் அரைக்கும் போது இப்படி திருப்பி லைட்டாக, ஒரேடியாக அடிக்காதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே நட்ஸில் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, எண்ணெய் மாதிரி இருக்கும், அந்த நாங்கள் கூட இதாக்கினா. அதால் நீங்கள் மெதுவாக அடித்து அதை பவுட்ரு பண்ணுங்கள். வாங்க, நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு கஷ்யூ நட்டை அதாவது கஜுவை. நாங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் சளிச்சு எடுப்போம், அதாவது அரிதட்டில் போட்டு சளிச்சு எடுப்போம். லைட்டாக சளிச்சு எடுக்க வேண்டியதான். நாங்கள் மெதுவாக அரைச்சால் அது வடிவாக எல்லாமே நல்லபடியாக அரைஞ்சி வந்துடும். லைட்டாக நாங்கள் சளிச்சும் எடுப்போம். இப்போ பாருங்கள், கஜு அதாவது கஷ்யூ நட்டை அரைச்சி எடுத்தாச்சு, சளிச்சும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் காஜு கத்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதோட ஒரு அரை கப் தண்ணி வச்சுருங்க. இந்த சுகருக்கு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருங்க. வாங்க போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த சீனி அதாவது சுகரை போட்டுட்டு, அதாவது 275 கிராம் சீனி, அதோட அரை கப் தண்ணி, இதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 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 கம்பி பதம், அந்த பதத்துக்கு நாங்கள் வந்து இதை நாங்கள் காய்ச்சி எடுக்க வேணும். நாங்கள் சீனியை காய்ச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த சீனி கொதிச்சு கொண்டு வருது. ஒரு கம்பி பதம், அதாவது இப்படி நீங்கள் தொட்டு இப்படி செய்தால் ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி ஒரு நூல் வர வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சீனியை காய்ச்சிட்டிங்கன்னா சரி, காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா சரி. மெல்லிய ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுங்க, மெல்லிய ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏனெண்டா எல்லாம் இந்த ஸ்வீட் செய்யும் போது மெல்லிய ஃப்ளேமில் செய்தால்தான் அது சரியான பதத்துக்கு வரும். அதால் நீங்கள் வந்து மெல்லிய ஃப்ளேமில் வச்சு செய். இப்போ பார்ப்போம் எந்த நிலையில் இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கம்பி பதம் வந்துட்டு, இந்த தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதம் இது காணும். ஒரு கம்பி பதத்தில் இனி நாங்கள் இந்த கேஷ்யூவை நாங்கள் போடுவோம்.
ஒரு கம்பி. ஓகே, ஒரு கம்பி. இனி நாங்கள் மெதுவாக இந்த கேஷ்யூ பவுடரை போடுவோம், அதாவது காஜு பவுடர் அதை போடுவோம். போட்டு மெதுவாக அதை அப்படியே கிளறி கிளறி விடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஒரு நான்ஸ்டிக் பேனண்டா இன்னும் நல்ல வேணுண்டா நீங்கள் மற்ற சட்டியில் நாங்கள் செய்யும் போது, பேனுகளில் செய்யும் போது டக்கண்டு என்ன சொல்கிறது அப்படியே அடிப்பிடிக்க பார்க்கும். நான்ஸ்டிக்கண்டா உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். இப்படியே கிளறிக்கொண்டே இருங்க. நான் அந்த பக்குவத்தை காட்டுறேன், இந்த பக்குவத்தில் நாங்கள் இறக்க வேணுமென்னு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் நெய் விடுவோம். இதுக்குள்ள கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் காணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம், காணும். நிறைய நெய் விடாதீங்க, கொஞ்சமாக விட்டு கிண்டிட்டு அப்போத்தான் அந்த சுருண்டு வரும் எங்களுக்கு. இங்கே பாருங்கள், அந்த பதத்தை பார்த்தீங்களா, சுருண்டு வருது. நெய் விடத்தான் எங்களுக்கு தெரியும். அதில் அல்வாவாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நெய்யோ பட்டரோ விட்டால் தான் அது அப்படியே சுருண்டு சுருண்டு வரும். இப்போ இந்த பக்குவம் சரியான பக்குவம். நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் விரும்பினா போடுங்க, ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி விடுங்க. கொஞ்சமாக ஒரு துளி ரோஸ் எசன்ஸ், அவ்வளவுதான். ஒரு துளி தான், அதை விட போடாதீங்க. ஏனெண்டா ரோஸ் எசன்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு, அந்த வாசம் தூக்கி காட்டும். அப்போ ஒரு துளி விட்டு நீங்கள் இதை இப்போ நாங்கள் இறக்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்குது. நாங்கள் இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே சுருண்டு வர பக்குவம் இந்த இருக்குது, ஒன்றும் இதில் படாமல் பாருங்கள். இதை நாங்கள் ஒரு பேக்கிங் ஷீட்டில் போட்டு நீட் பண்ணுவோம். இப்போ இது ஒரு பேக்கிங் ஷீட்டில் நாங்கள் இப்படியே கொட்டிட்டு நாங்கள் இனி நீட் பண்ண தொடங்குவோம். கொஞ்ச நேரம் அதை பிசையணும், கவனமாக. நான் அதை சொல்லித்தர விதத்தில் பிசையுங்க. இப்படி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மெதுவாக தான். இது இந்த சூடு பயங்கர சூடு. நீங்கள் கவனமாக தான் இந்த வேலை செய்ய வேணும். கையை உடனே வச்சு விட்டுறாதீங்க, உங்களுக்கு கஷ்டம். பிறகு சூடு கையை இதாக்கி விட்டுரும், சுட்டு விட்டுரும். இப்படி பிரட்டி இல்லாட்டி பேக்கிங் ஷீட்டை இப்படி இந்த மாதிரி நீங்கள் அப்படியே நீட் பண்ண அது நல்ல பதத்துக்கு வரும். ஏண்டா சூட்டோடு இருக்கிறபடியா நல்லா நேரம் போக போக லைட்டாக அந்த பக்குவத்துக்கு வரும். இப்படிங்க. இப்போ பாருங்க, நல்லா நீட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ரவுண்ட் டோ கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்கு. சூட்டோட இப்படி பிடிச்சிடாதீங்க இங்கே பாருங்க. இப்போ இதை இப்படி ஷீட்டில் தட்டிட்டு இதுக்கு மேலால் இன்னொரு பேக்கிங் ஷீட் போட்டு ரோல் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் ஒரு பேக்கிங் ஷீட்டை போட்டுட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி, அதாவது ரோல் பண்ணிவிட்டு நாங்கள் கட் பண்ணி எடுப்போம். மெதுவாக ரோல் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. நாங்கள் கட் பண்ணுவோம். இதை நாங்கள் ஷேப்பாக இப்படி கட் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் அதுகளையும் வந்து நாங்கள் திரும்ப துண்டுகளாக போடலாம். இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டி எடுத்துட்டு, என்னோட ஷேப்பை தானே நாங்கள் வெட்டி எடுக்கிறது, அப்போ எல்லாம் இப்படி நாங்கள் ஷேப்பாக வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இப்படி துண்டுகள் போடலாம். இப்படி வெட்டிட்டு இங்கே பாருங்கள், ஆக பெரிய பெரிய துண்டு வெட்ட வேணாம். இதில் ஸ்வீட்ஸ் என்றபடியாக சின்ன சின்ன துண்டாக சாப்பிடுங்க. ஏனெண்டா ஸ்வீட் உடம்புக்கு கூடாது நிறைய. அதால் நாங்கள் இப்படி வெட்டிட்டு துண்டுகள் போடுவோம். இப்போ பார்ப்போம், இப்படி வெட்டுவோம் துண்டுகள். இங்கே பாரு, இப்படி வெட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி துண்டு வரும். காஜு கத்லி நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நான் எல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த காஜு கத்லி எப்படி நல்லா வந்திருக்கண்டு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வச்சே நீங்கள் செய்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கு. நான் இதுக்கு சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்படி பாதாமை வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் அப்படி வச்சு வைக்க விருப்பம்னா நீங்களும் வச்சு டெக்கரேட் பண்ணி ஆக்களுக்கு சர்வ் பண்ணலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது சூப்பராக வந்திருக்கு. வேணுமெண்டா உங்களுக்கு ஒரு சின்ன இதை நான் இப்படி இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள்.